அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனர்ஜினா என்ன, எனர்ஜியோட டைப்ஸ் என்ன, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜினா என்ன, கைனடிக் எனர்ஜியோட டைப்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அதோட டைப்ஸ்னா என்ன, அப்படி டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜினா என்ன. ஸோ எனர்ஜி அப்படின்னா எபிலிட்டி, அதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கான எபிலிட்டியை தான் வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கேரி பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டியை தான் நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எனர்ஜி ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி எபிலிட்டி டு டூ த ஒர்க் ஆர் எபிலிட்டி டு கேரி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ ஒரு பாடி வந்து எனர்ஜியாக இருக்குது, பாடி is said to be energy, said to be possess energy அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ it has a capacity to do the work, or it has the capacity to transfer the carry the heat transfer from one place to another place. ஸோ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த எபிலிட்டி இருந்தாலும் அது நம்ம வந்து எனர்ஜின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் வந்து பண்ணுறதால அது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எனர்ஜியில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஸ்டோர்டு எனர்ஜி, கைனடிக் எனர்ஜினா ஒர்க்கிங் எனர்ஜி. அதை தான் வந்து நம்ம வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், ஒர்க்கிங் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா எனர்ஜி is the energy. Kinetic energy is the energy a body possesses by virtue of motion and velocity. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு மூவிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஸோ இட் ஹேஸ் தி கைனடிக் எனர்ஜி. அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளோயிங் ஃப்ளூயிடாக இருக்கட்டும், ஓகேவா, இட் ஹேஸ் தி கைனடிக் எனர்ஜி. அப்படி இல்லைன்னா மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் த மிஷினரி ஹேவ் தி கைனடிக் எனர்ஜி, ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு மோஷன். ஸோ மோஷன் இருக்கிறதால இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸிஸ்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம். என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ரேடியன்ட் எனர்ஜி நீங்கள் சொல்லலாம், தெர்மல் எனர்ஜி சொல்லலாம், அதுக்கப்புறம் மோஷன் எனர்ஜி சொல்லலாம், சவுண்ட் எனர்ஜி சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி, இதெல்லாம் ஒர்க்கிங் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி EK is equal to of mv². mனா மாஸ், vனா வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ ஆஃப் mv² கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேடியன்ட் எனர்ஜினா நம்ம எதை சொல்கிறோம், அதுக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னா இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எனர்ஜி is the electromagnetic wave that travels in the transverse direction. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியன்ட் எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். ரேடியன்ட் எனர்ஜிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது, சோலார் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி ரேடியன்ட் எனர்ஜி. சோலார். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியன்ட் எனர்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா இஸ் இன்க்ளூட்ஸ் விசிபிள் லைட்ஸ், எக்ஸ்ரே, காமா ரே அண்ட் ரேடியோ வேவ். இது எல்லாமே வந்து அந்த ரேடியன்ட் எனர்ஜிக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சோலார். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் எனர்ஜி. ஸோ தெர்மல் எனர்ஜினா என்னென்னா எனர்ஜி வித்தின் த பாடி, எனர்ஜி வித்தின் த ஆப்ஜெக்ட், எனர்ஜி வித்தின் த சப்ஸ்டன்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி இந்த பாடி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி வித்தின் த சப்ஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த தெர்மல் எனர்ஜி அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, வைப்ரேஷன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஜியோ தெர்மல் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. ஓகேவா, ஜியோ தெர்மல் தான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. அடுத்து மோஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் மூவ் ஆகி போகுது இல்லை, அதை தான் நம்ம வந்து மோஷன் எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன் இஸ் கால்டு மோஷன் எனர்ஜி. ஸோ இந்த மோஷன் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா விண்ட் ஆர் ஹைட்ரோ பவர் ஆர் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி மோஷன் எனர்ஜி. ஸோ விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவர் இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மோஷன் எனர்ஜி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எனர்ஜி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுண்ட் எனர்ஜி is the movement of sound energy is the movement of
I mean movement of energy that travels through this substance in a longitudinal way. Longitudinal way na it may be a compression or rarefaction. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சவுண்ட் வேவ்னு சொல்லுவோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி த்ரூ சப்ஸ்டன்ஸ் இன் ஏ லாங்கிடியூடனல் வே, அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுண்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இட் இஸ் தி மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், அதை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து லைட்னிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நான் வந்து ரொம்பலாம் பெருசாக சொல்லலை. ஸோ கைனடிக் எனர்ஜினா என்ன, ஸோ கைனடிக் எனர்ஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுனா என்னென்ன அப்படின்னு சும்மா ஒரு சின்ன ஒரு டச் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இது வந்து நீங்கள் வந்து வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஈவன் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கட்டும், கைனடிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எனர்ஜினா என்னன்றதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ப்ரீஃபாக பண்ணலாம், பட் பேசிக்காக டச் பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு நான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேசிக்காக இல்லை ஒரு வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.